பார்க்க போறோம்னா இன்னைக்கு நானும் குளிரையும் சேர்ந்து we are going to make what பிரியாணி செய்யறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இவர்கிட்ட கேளுங்க. ஏன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியல. இது என்னது குளிர்? இது என்னது சொல்லு. என்ன டப்பா? என்ன டப்பான்னு மட்டும் சொல்லு. ஆனா இதுக்குள்ள ஐஸ்கிரீம். எனக்கு தெரியும் அம்மா அதான் பச்சை மிளகாய் ஆனா இதுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்காது, பச்சை மிளகாய் இருக்கும். இப்போ என்ன ஊத்தியாச்சு. என்னது சொல்லு. இப்போ நான் வெங்காயம் நான் உள்ள போட போறேன். இதோட ஃப்ரெண்டு சுகன்யாத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஐயோ அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். ஐயோ தக்காளி வாஷ் பண்ணிட்டு பாப்பாவே தக்காளி கட் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து இத தொட கூடாது. ஆக்சுவலி எனக்கு பழக்கப்பட்டனா நான் பழக்கப்பட்டமா மட்டும் தான் சொல்றேன். என் பொண்ணு இப்படியெல்லாம் என் பொண்ணு கட் பண்ண தெரியுங்கிறதே எனக்கு இப்போதான் தெரியுது. பெரிய வெங்காயம் போட்டாச்சு. அது கூட சின்ன வெங்காயமும் லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு முக்கியமானதே வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகும். நானும் ஒன்றும் பெரிய பிரியாணி எக்ஸ்பர்ட்டாக இல்லை. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸை கற்றுக்கிறது, வீடியோ பார்த்து கற்றுக்கிறதா. ஆனியன் வந்து நல்லா வதங்கும் போது ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். பிரியாணி செய்யறது கூட நான் செஞ்சுருவேன். எனக்கு பிரியாணியில் பிடிக்காத பார்ட்டே வந்து இந்த புதினா மல்லி கட் பண்ணுறது தான். அதை பிரித்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பிரியாணி செய்யலான்னு நான் முடிவு பண்ண காரணமே எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா தெய்வம் எனக்காக புதினா மல்லியில லாஸ்ட் வீக்கே கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கட்டு ஃபுல் கட்டாக கட் பண்ணி உரிச்சு எனக்காக ஒரு டப்பால போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கு. அதெல்லாம் பிரியாணி ஸ்மெல் வருதா அடி? ஏதாவது வரலையா? ஏ என்னடி வரல? நல்லா மின்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆனியன் எல்லாம் செஞ்சு நல்லா நல்லா வணங்கணும். கை எடுத்துட்டா. நான் கட் பண்ண வேண்டாம்னு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். நான் தான் கட் பண்ணுவேன்னா பட் இட்ஸ் ஓகே. உனக்கு எங்கடா எங்க ஒன்றுத்தி காணும். கொஞ்சோண்டு டர்மரிக் வச்சோம்னா முடிஞ்சு. ப்ளஸ் நான் ஏன் இவ்வளோ கட் பண்ண அலோவ் பண்ணேன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே மொன்னை கத்தி தான். லைக் நான் ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்குமே சின்ன வயசுல எல்லாம் கட் ஆகிருக்கிறதுனால, கையெல்லாம் கட் ஆகிருக்கனால எனக்கு ட்ராமா இருக்கிறதுனால நான் ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ண மாட்டேன். இது என்னதான் நீங்கள் ஆழமாக இருக்காலும் சின்னோண்டு கத்து தான் ஆகும். ஸோ திஸ் நைஃப் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ இதனால சரி கட் பண்ணிக்கோன்னு விட்டுட்டேன். இப்போ இதுதான் சீக்ரெட் மசாலா. இது போட்டிங்கனாலே பிரியாணி வந்து யம்மியாக இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து பிரியாணியில் ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. ஆனால் இந்த டைப் ஆஃப் பிரியாணி என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்ததுல சிக்கன் போட்டுட்டு கடைசியாக தான் இது போடுவோம், இந்த மசாலா போடுவோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் அரைப்போம். இது கூட இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைப்போம். நல்லா ரெட் கலரில் வந்துருக்கா இது. இவா அம்மா உப்பு பார்த்து சொல்லு. குள்ளலி அம்மா உப்பு பார்த்து சொல்லு. என்னம்மா புரியல. சில்லி சிக்கன் முட்டாய். ஏன் இப்படி அலங்கோலமாக சில்லி சிக்கன் இருக்குன்னா காலி பண்ணிட்டோம் நாங்கள் அப்படி செய்ய. இப்போது அந்த கரண்டி தூக்கு சுட்டுரும். கரண்டி தூக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பார்த்து ஓப்பன் பண்ணலாமா? ஸ்மெல் வருதா? என்ன சுட சுட பிரியாணி, சுட சுட சில்லி சிக்கன், சுட சுட முட்டை அனைத்தும் செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in the next video. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ. வேறு ஏதாவது பண்ணணும்னா பண்ணுங்க, கமெண்ட்டை தான் பண்ணுங்க, நல்லதாக பண்ணுங்க.
ஹார்டன்ஸ் போடணும்னா ஹார்டன்ஸ் போடுங்க. ஹார்டன்ஸ் போடுங்க. ஓகே, பை. Bye. See you in the next video. Bye guys. Thanks for watching. Bye.